அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரியான இகாமர்ஸ் தளங்களில் உங்களுடைய பொருட்களையும் விற்பனை செய்யணுமா? ecom மாஸ்டர் சேனலுடைய கட்டண வகுப்பில் அதற்கான முழு தகவல்களும் வீடியோ வடிவில் உங்களுக்கு கிடைக்கும். கட்டணம் ரூ. 1499 மட்டுமே. மேலும் உங்களது சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கான பதில்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். வீடியோவை பெற உடனே தொடர்பு கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். ecommerceோட இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிகினர்ஸ் கிளாத்திங்கில் தங்களுடைய இகாமர்ஸ் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட வரக்கூடிய பிகினர்ஸில் பாதி பேத்துக்கு மேலே கேட்கக்கூடிய கொஸ்டின், கிளாத்திங் தான் எனக்கு வந்து ஈஸியாக கிடைக்குது, ஈரோடு திருப்பூர் சைடு போனால் நம்ம என்ன விதமான கிளாத்திங்காக இருந்தாலும் கம்மி ப்ரைஸ்க்கு நம்ம வாங்கிட்டு வந்துடலாம், மீஷோவில் பார்த்தீங்கன்னா கமிஷன்ஸும் எதுவுமே இல்லை, அதனால் கிளாத்திங்கில் வந்து நாங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கானது தான் இந்த வீடியோ. கிளாத்திங் பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, கிளாத்திங் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு சூட் ஆகும். நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சராக இருக்கீங்க, கிளாத்திங் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு மேனுஃபேக்சராக இருக்கிறீங்க, சின்ன லெவலில் மேனுஃபேக்சராக இருந்தாலும் சரி, பெரிய லெவலில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இது வந்து தாராளமாக 100% சூட் ஆகும். ரெண்டாவது, ஹோல்சேலர்ஸ், கிளாத்திங் பண்ணக்கூடிய ஹோல்சேலர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக வந்து சூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் ஒரு 80% தான். நான் மேனுஃபேக்சர்ஸ் சூட் ஆகின மாதிரி 100% வந்து ஹோல்சேலர்ஸ்க்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 80% 70% ஹோல்சேலர்ஸ்க்கு இது சூட் ஆகும். நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ரீட்டைலர்ஸ் அண்டு பிகினர்ஸ் இகாமர்ஸ் பண்ணணும்னு நினச்சி வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இது 100% சூட்டே ஆகாது. ஏன், எதனால் சூட் ஆகாது அப்படிங்கிறதுக்கு நான் சில ரீசன்ஸ் வந்து ப்ராக்டிக்கலான ரீசன்ஸ் நான் சொல்கிறேன். அந்த காரணங்கள், அந்த பிரச்சனைகள்லாம் உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக ரீட்டைலர்ஸ் அண்டு பிகினர்ஸால் இந்த கிளாத்திங்கை பண்ண முடியும். இல்லை, இதை உங்களால் சால்வ் பண்ண முடியாது, மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பாக நான் முன்ன சொன்ன மாதிரி மேனுஃபேக்சரர்ஸ் அண்டு ஹோல்சேலர்ஸ்க்கு தான் இது செட் ஆகும். என்னென்ன பிரச்சனைகள் வரும் கிளாத்திங்கில் நீங்கள் ஒரு பிகினராக உள்ளே போகும்போது, பிகினராக இல்லை, நீங்கள் ரொம்ப நாள் நீங்கள் செல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய செல்லராக இருந்தாலும் கூட என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும், என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். இதெல்லாம் பீட் பண்ண முடியுதா அப்படின்னு உங்களால் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைஸ் இஷ்யூ. சைஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் சரி, மென்னுக்கு எடுத்தாலும் சரி, உமனுக்கு எடுத்தாலும் சரி, கிட்ஸுக்கு எடுத்தாலும் சரி, சைஸில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். எஸ்ஸு, எம்மு, எல்லு, எக்ஸ்எல்லு அந்த மாதிரி இருக்கும். இல்லைனா 42, 44, 46 இந்த மாதிரி சைஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும் கிளாத்திங்கில். இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெஜிடபிள் கட்டர் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் ஸ்டாக் வந்து உங்கள்கிட்ட 10 இருந்தால் போதும், 5 இருந்தால் கூட போதும். நான் 10ன்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்கு வைக்கிறேன். 10 ஸ்டாக் இருந்தால் போதும். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அந்த ப்ராடக்ட்டை லிஸ்டிங் பண்ணி சேல்ஸுக்கு கொண்டு போயிடலாம். இதுவே நீங்கள் ஒரு டிஷர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எஸ்ஸில் 10 இருக்கணும், எல்லில் 10 இருக்கணும், எம்மில் 10 இருக்கணும், எக்ஸ்எல்லில் 10 இருக்கணும், டபுள் எக்ஸ்எல்லில் 10 இருக்கணும். அப்போது கிட்டத்தட்ட ஒரு 5 விதமான சைஸில் 10 உங்கள்கிட்ட இருக்கணும். அப்போ உங்களுடைய இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 50 பீஸ் ஆயிடுது இல்லையா. இதுவே நீங்கள் ஒரு வெஜிடபிள் கட்டர் எடுத்தீங்க அப்படின்னா 10 பீஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். கிளாத்திங் போனீங்க அப்படின்னா எத்தனை சைஸ் நீங்கள் வைக்க போகிறீங்களோ ஒரு சைஸ்லேயும் நீங்கள் 10 பீஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, வேரியேஷன்ஸ், கலர் வேரியேஷன், டிசைன் வேரியேஷன், பேட்டர்ன் வேரியேஷன், மெட்டீரியல் வேரியேஷன், இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது கிளாத்திங்கில். இப்போது நீங்கள் ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் வச்சுருக்கிறீங்க, அதில் நீங்கள் நான் முன்ன சொன்ன மாதிரி 5 சைஸ்லேயும் 10 பீஸ் வச்சுட்டீங்க. அது மட்டும் உங்களுக்கு போதுமா? கண்டிப்பாக பத்தாது. அடுத்தது ஒயிட்லேயோ இல்லை ரெட்லேயோ இல்லை ப்ளூலேயோ நீங்கள் திரும்பவும் ஸ்டாக் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதே மாதிரி 5 சைஸோ இல்லை 6 சைஸ்க்கோ நீங்கள் 10 பீஸ் நீங்கள் ஸ்டாக் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போது வெறும் ஒரு 3 விதமான பொருள் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கூட இதுக்கு 50 இதுக்கு 50 இதுக்கு 50ன்னு போட்டால் கூட நீங்கள் 150 பீஸை நீங்கள் ஸ்டாக்காக வைக்கிற மாதிரி வரும். இது வந்து ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை. அப்போ உங்களுடைய இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதிகமாக போகும். மூணாவது காம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு. இப்போ நீங்கள் ஷார்ட்டில் 10 பீஸ் வச்சுருக்கிறீங்க, எம்மில் 10 பீஸ் வச்சுருக்கீங்க, எல்லில் 10 பீஸ் வச்சுருக்கீங்க. எம்மு மட்டும் தீர்ந்து போயிடும் திடீர்னு. இப்போ ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் வச்சுருக்கிறீங்க, அது எம்மு மட்டும் பார்த்தீங்கன்னா காலி ஆயிடும். மீதி ஸ்டாக்லாம் உங்களுக்கு அப்படியே நின்று போயிடும். இப்போ அந்த எம்மு மட்டும் உங்களுக்கு திரும்ப ஒரு 10 பீஸோ 20 பீஸோ வேணும். அப்போ நீங்கள் சப்ளையர்கிட்டையோ இல்லை மேனுஃபேக்சர்கிட்டையோ போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எம் சைஸில் 10 பீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. மேபி வந்து நீங்கள் மேனுஃபேக்சர்கிட்ட போயிருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு லாட் கணக்கில் எடுத்துக்க சொல்லுவாங்க. ஒரு லாட் அப்படின்னா ஒரு ரோலே வரும், அந்த ரோல் ஃபுல்லாகவே அந்த பிளாக் துணியாகவே வரும். அது ஃபுல்லாக எடுத்து வேணால் நீங்கள் உங்களுக்கு எத்தனை சைஸ் வேணுமோ அத்தனை சைஸில் நாங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது
நீங்கள் வந்து அந்த ஒரு ரோலாக எடுத்தீங்க அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட 100-150 டிஷர்ட் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் 10 பீஸ் வாங்க போகிற இடத்துல ஒரு ரோலாகவே நீங்கள் எடுக்கிற மாதிரி வந்துடும். இது வந்து நான் பிளைன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். இதுவே ஒரு டிசைனோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கலரோ இல்லை ஒரு செக்குடு பேட்டர்னோ இல்லை ஒரு பிரிண்டட் பேட்டர்னோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னமும் சிரமம். ஏன்னா அந்த மெட்டீரியலே இருக்காது. நீங்கள் இப்போ ஒரு மேனுஃபேக்சர்கிட்டருந்து வாங்கிட்டு வந்துடுவீங்க, ஆனால் திரும்ப போய் கேட்டிங்க அப்படின்னா அந்த மேனுஃபேக்சர்கிட்ட அந்த டிசைனில் உள்ள மெட்டீரியலே இருக்காது. அதை வர வச்சும் அவங்களால தர முடியாது. அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும். அப்போ உங்களால் கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை திரும்ப உங்களால் கொண்டு வரவே முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக அந்த லிஸ்டிங்கை நீங்கள் டெலிட் பண்ணிட்டு வேறு லிஸ்டிங் தான் போகிற மாதிரி வரும். சில பேர் சொல்லுவாங்க, நான் அதில் வந்து ஃபோட்டோஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்குவேன் அப்படின்னு. ஃபோட்டோஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் ரெகுலராக இதை ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு இல்லை ஒரு 1 வருஷம் ஆயிடுச்சு, நான் நல்லா செல் பண்ணிகிட்டு இருந்தேன், அந்த ஸ்டாக் வந்து இப்போ என்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த மெட்டீரியல் குவாலிட்டி, சைஸு மற்றதெல்லாம் எதுவுமே மாறாது, அப்படியே தான் இருக்கும். கலரோ இல்லை அந்த டிசைனோ மட்டும் மாறி இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபோட்டோஸை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஃபோட்டோஸை போட்டு என்ன பண்ணலாம், அதே லிஸ்டிங்கை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் 10 பீஸ் வந்து 10 நாளில் விற்றுரும், திரும்ப அடுத்த 10 பீஸ் இருக்காது. அப்போ நீங்கள் போய் உடனே மறுபடியும் ஃபோட்டோவை நீங்கள் மாற்றுவீங்க. இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்டிங் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கே போகாது. ஒரு 6 மாதம் 8 மாதம் கழித்து நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா ஓகே. ஃப்ரீக்வெண்ட்டாக இதை உங்களால் மாற்றிட்டு இருக்க முடியாது. அப்போது இந்த ஸ்டாக்கை வந்து கண்டிப்பாக உங்களால் மெயின்டைன் பண்ணவே முடியாது. இன்னொரு இந்த ஸ்டாக்கில் முக்கியமான விஷயம், ஹோல்சேலர்ஸ் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இருக்கவே இருக்காது. நீங்கள் எந்த ஹோல்சேலர் கிட்டனா போய் பாருங்கள், எனக்கு வந்து ஒரு டிஷர்ட் வந்து எம் சைஸில் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எம் சைஸில் ஒரு பண்டில் எடுத்து போட்டாங்க அப்படின்னா அதில் 10 டிசைன் இருக்கும், இல்லைனா 10 கலர் இருக்கும். இப்போ எல் எடுத்து போடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் 10 கலர் இருக்கும், இல்லைனா 10 டிசைன் இருக்கும். எனக்கு வந்து ஒரே கலரு எம்லேயே 10 வேணும் அப்படின்னு கேட்டு பாருங்கள், எந்த ஹோல்சேலர் கிட்டேயுமே அது இருக்கவே இருக்காது. ஹோல்சேலர்ஸ் கிட்ட போனால் தான் நமக்கு கம்மியான ஸ்டாக் நம்ம வாங்க முடியும். அதாவது 5 பீஸ் 10 பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலர்ஸ் கிட்ட தான் வாங்க முடியும். மேனுஃபேக்சர் கிட்ட நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் லாட் கணக்கில் தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் ஹோல்சேலர்ஸ் கிட்ட நீங்கள் போகும்போது இந்த ஸ்டாக் பிரச்சனை உங்களுக்கு வரும். அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடிய ஒரே டிசைனில் ஒரே கலரில் 20 பீஸ் 30 பீஸை வந்து அவங்களால கொடுக்க முடியாது. அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும், மேனுஃபேக்சர் கிட்ட போய் ஆகணும். மேனுஃபேக்சர் கிட்ட போனீங்க அப்படின்னா அவங்க குவான்டிட்டி அதிகமாக எடுக்க சொல்லுவாங்க, லாட் கணக்கில் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாத்திங்கில் எப்பயுமே இந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஃபோட்டோ ஷூட்டு. நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிளாத்திங் ரிலேட்டடாக நீங்கள் எந்த ப்ராடக்ட் செல் பண்ணாலும் மாடலை வச்சு தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும். பொம்மைக்கு போட்டு விட்டோ இல்லை வந்து டேபிள் மேலே விரித்து போட்டோ வெளியே வந்து அவுட்டோரில் வச்சோ நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போட்டிங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இதுவே மீஷோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஃபோட்டோ போலாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, எங்கேருந்து காப்பி பண்ணி கொண்டாந்து போட்டிங்கன்னா கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாடல் வச்சு தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும். அதுவும் அமேசானில் ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்கணும்லாம் கூட சொல்லுவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா சுடிதாரை வந்து உட்காந்த மாதிரி, அந்த பொண்ணை வந்து உட்காந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா போட்டாங்க. அவங்க அமேசான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாங்கள் ஃபோட்டோ போட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், ஸ்டாண்டிங் பொசிஷனில் உங்களுடைய ஃபோட்டோ வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோக்குன்னு கிளாத்திங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபோட்டோக்குன்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வச்சுருப்பாங்க. அப்போது ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். அதுவும் நீங்கள் ஃபோட்டோ ஷூட் வந்து முதல்ல ஒரு வாட்டி பண்ணி ஃபோட்டோஸ்லாம் சப்மிட் பண்ணி லிஸ்டிங்கை போட்டுருவீங்க. ஒரே மாதத்தில் அந்த ஸ்டாக்கு காலி ஆயிரும், திரும்ப வேறு ஸ்டாக் வரும். வேறு ஸ்டாக் வந்துச்சுன்னா திரும்ப நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும். இதுவே வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ வெஜிடபிள் கட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வேறு பொருள் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீட்டிலே வச்சு என்ன பண்ணலான்னா ஃபோன்லேயே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணி போட்டுடலாம். இப்போ நீங்கள் மாடலுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா திரும்ப அந்த ஸ்டாக்கை மாற்றும் போது என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் வேறு மாடலில் எடுத்துகிட்டு வந்து திரும்ப நீங்கள் இன்னொரு வாட்டி ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோ ஷூட்டில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிரமங்கள் வந்து அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் கிளாத்திங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு வரும். ஓகே, உடனே நான் மீஷோவில் பண்ணுறேன், மீஷோவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, மீஷோவில் வந்து ஃபோட்டோ ஷூட் வந்து எப்படி பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. மீஷோ பற்றி நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மீஷோவை விட்டுருங்க. அமேசான் ஃப்ளிப்கார்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாடல் இல்லாமல் ஃபோட்டோ ஷூட் பண்ண முடியாது. அப்போ ஃபோட்டோ ஷூட்டுக்கு நீங்கள் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி வந்துடும். இது ஒரு மிகப்பெரிய காம்ப்ளிகேஷன். அடுத்தது வந்து ரிட்டர்ன்ஸ். நீங்கள் மற்ற ப்ராடக்ட்டுக்கும் கிளாத்திங் ப்ராடக்ட்டுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் கிளாத்திங்கில் அதிகமாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 காரணம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சைஸ் இஷ்யூ. நீங்கள் வந்து ரெகுலராக டிஷர்ட்டில் வந்து எம்மு போட்டுட்ருப்பீங்க. நீங்கள் ஆன்லைனில் அதே மாதிரி எம்மை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைட்டாவோ இல்லை லூஸாவோ இருக்கும். ஏன்னா ஸ்டாண்டர்ட் சைஸ் கிடையாது. எம்முன்னு சொல்கிறோம், அந்த எம்முனா 45 சென்டிமீட்டர் தான், எம்முனா 40 சென்டிமீட்டர் தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் கிடையாது.
கம்பெனி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சைஸஸ் வந்து மாற்றுவாங்க. ஒரு கம்பெனியில் எம் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா இன்னொரு கம்பெனியில் எல் போட்டால் தான் சூட் ஆகும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து எஸ்ன்னு சொல்லி ஆர்டர் பண்ணிடுவாங்க. ஆனால் அதை போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பத்தாது சைஸு. என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரிட்டர்ன் போட்டு விட்ருவாங்க, சைஸ் பத்தலை அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் போட்டு விட்ருவாங்க. ரெண்டாவது முக்கியமான ஒரு இஷ்யூ, நான் 2-3 பேர்த்துக்கிட்ட அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கும், மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கும், அதுக்கு போட்டுட்டு போகிறதுக்காக ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிடுவாங்க, போட்டுட்டு போயிட்டு வந்துடுவாங்க. வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிடிக்கல, சைஸ் சரியில்லை, குவாலிட்டியாக இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, திரும்ப அனுப்பிச்சு விட்ருவாங்க. அந்த பொருளை பார்த்திங்கன்னா நம்ம இன்னொருத்தருக்கு அனுப்பவே முடியாது. ஏன்னா அது அழுக்காக இருக்கும், கிழிஞ்சிருக்கும், இல்லைனா வந்து வேர்வை கரைப்பட்டிருக்கும். இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து கிளாத்திங்கில் வரும். இது வேணும்னே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஆர்டர் போட்டு ஃபங்க்ஷனுக்காகவே ஆர்டர் போடுவாங்க, ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அனுப்பிச்சு விட்ருவாங்க. இது வந்து நிறைய சப்ளையர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இதை வந்து கமெண்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரிட்டர்ன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் கண்ட்ரோலுங்கிறது பண்ணவே முடியாது. அடுத்தது வந்து கலர், அதாவது நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி கலர் கிரேடிங்லாம் கொடுத்து என்ன பண்ணிடுவோம்னா லிஸ்டிங்கே போட்டுருவோம். பட் ஆக்சுவல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கலர் வேரியேஷன் இருக்கும். நீங்கள் கிளாத்திங் மட்டும் இல்லை, எந்த ப்ராடக்ட் நீங்கள் எடுத்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற கலருக்கும் கையில் வரக்கூடிய ப்ராடக்டோடைய கலருக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். மற்ற ப்ராடக்டாக இருந்துச்சு அப்படின்னா இதை ஏற்றுக்குவாங்க. ஆனால் கிளாத்திங்கில் பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அடுத்த நாளே திரும்ப அனுப்பிச்சு விட்ருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இருக்குல்ல, இந்த டெலிவரி காஸ்ட்டு, இதெல்லாம் வேஸ்ட்டாக போகும். அப்புறம் அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய மொத்த கமிஷன்ஸையும் எடுத்துக்குவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காசு வந்து வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி கிளாத்திங்கில் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இதனால தான் ரிட்டர்ன் வருது அப்படின்னு கணிக்கவே முடியாது. நான் இப்போ உங்களுக்கு 2-3 மெத்தட் சொன்னேன், இதனாலலாம் வரும் ரிட்டர்ன் வரும் அப்படின்னு. ஆனால் இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ரிட்டர்ன்ஸ் வந்து கிளாத்திங்கில் வரும், சம்மந்தமே இல்லாமலாம் வரும். அது மீஷோலாம் பார்த்தீங்கன்னா நல்ல துணியை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வேறு துணியை வச்சு அனுப்பிச்சு விட்ருவாங்க. இது வந்து ரெகுலராக மீஷோடைய சப்ளையர்ஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறாங்க. புது துணியை எடுத்துக்குவாங்க, எடுத்துக்கிட்டு வேறு துணி பழைய துணி எதையா மாற்றி வச்சு அனுப்பிச்சு விட்ருவாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா கிளாத்திங்கில் தான் மோஸ்ட்லி வந்து நிறைய நடக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களால் ஓவர் கம் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிங்க. நீங்கள் பிகினராக இருக்கும்போது ஓவர் கம் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். என்கிட்ட ஒரு பெரிய ஜவுளி கடைக்காரரை பார்த்தீங்கன்னா இகாமர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்தார். அவர் வந்து பெரிய ஜவுளி கடை வச்சுருக்காரு. இந்த ரூல்ஸ்லாம் நான் சொன்னோன்னே என்ன பண்ணார் அப்படின்னா எனக்கும் இந்த பிஸ்னஸ்க்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது. நான் வந்து என் கடையில் ஒரு பொருளை விற்றுட்டேன்னா வெளியே வந்து போர்டே வச்சுருவேன், இங்கே விற்ற பொருளை நான் திரும்ப மாற்றி தர மாட்டேன் அப்படின்னு நான் போர்டே வச்சுருவேன். ஸோ கண்டிப்பாக வந்து என்னால் இந்த ரிட்டர்ன் பாலிசி நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது, எனக்கு இந்த பிஸ்னஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டார். ஒரு பெரிய ஜவுளி கடை வச்சுருக்கிறனாலேயே இதை வந்து சமாளிக்க முடியாது அப்படின்னா பிகினராக உள்ளே வரவங்களால எப்படி சமாளிக்க முடியும்? ஸோ இந்த ரீசன்னால தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா முதல்லையே இது மேனுஃபேக்சரர் அண்டு ஹோல்சேலருக்கு தான் இந்த கிளாத்திங் சூட் ஆகும். ஏன்னா மேனுஃபேக்சராக இருந்தால் ஒருவேளை இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா அவங்களால அதை ரீயூஸ் எதாவது பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிப்பாங்க. ரெண்டாவது மேனுஃபேக்சராக இருக்கும்போது அவங்கள்ட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக நிறையா இருக்கும். ஸோ ப்ராடக்ட் ஃபோட்டோஷூட் மாதிரியான விஷயங்களுக்குலாம் அவங்க செலவு பண்ண தயாராக இருப்பாங்க. ஏன்னா அதை அவங்க ஆஃப்லைனுக்காகவும் யூஸ் பண்ணிப்பாங்க, ஆன்லைனுக்காக மட்டும் ஃபோட்டோஷூட் பண்ண போகிறது கிடையாது. ஆஃப்லைன்லேயும் அவங்க சப்ளை பண்ணுற இடத்துல அந்த ஃபோட்டோஸை அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஹோல்சேலர்ஸ் இப்போ இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் எதாவது வருது அப்படின்னா அவங்க அதை திரும்ப வேறு எந்த யூஸுக்காகவாவது அதை பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்கக்கிட்ட இருக்கும். அதனால தான் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் ஹோல்சேலர்ஸ்க்கு இது சூட் ஆகும், நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸ்க்கு பிகினர்ஸ்க்கு இது சூட் ஆகாது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும், இல்லை இதுக்கெல்லாம் என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது, இப்படி நான் ரிட்டர்ன் வந்ததுன்னா நான் இப்படி மேனேஜ் பண்ணிக்குவேன், எனக்கு வந்து பொருள் வந்து இப்படி டேமேஜ் ஆனதுன்னா அதை நான் இந்த மாதிரி நான் மேனேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிளாத்திங் சூட் ஆகும். பட் என்னால் இப்போ நான் சொன்ன ப்ராப்ளத்தெல்லாம் கண்டிப்பாக என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியாது, கஷ்டம்தான் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு கிளாத்திங்க்கு போகாதீங்க. மேபி நீங்கள் இகாமர்ஸ்குள்ளே வந்துட்டு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு ஓகே எனக்கு வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்னால் கிளாத்திங்கை மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும்போது வேணால் கிளாத்திங்க்கு போகலாம். மற்றபடி வந்து கிளாத்திங் அப்படிங்கக்கூடிய ஒரு கேட்டகரி மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் ஹோல்சேலர்ஸ்க்கு மட்டும்தான் சூட் ஆகும். பிகினர்ஸ் அதை ட்ரை பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.